உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. டிவி கேக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? என்ன சொல்லி உங்களை அழைச்சாங்க? இங்கே வரும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சேஃபாக இருக்கணும். வெயிலால் யாருமே மயக்கம் போட்டு விழுந்துடக்கூடாது. எவ்ரி ஒன் ஷுட் பி சேஃப்ன்றதால எங்களை ஒரு 100 டாக்டர்ஸ் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதில் நானும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயங்களும் பண்ணுங்க. அவங்களுக்கும் டிவிக்கே கம்பேர் பண்ணும்பொழுது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியுது? நல்ல டிசிப்ளின்டாக இருக்குது சார். அவர் சொன்ன மாதிரி தொண்டர்கள்லாம் ரொம்ப டிசிப்ளின்டாக, ரஷ் பண்ணாமல், ஸ்டாம்பேட் எதுவும் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி மீட்டிங்கில் டிவி கேக் அட்டன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதை ஃபஸ்ட்டு மீட்டிங்? இதான் சார் எனக்கு ஃபஸ்ட்டு. ஓகே, விஜய் சாரோட மீட்டிங் போகிறோம் அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட கொலிகாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொன்னாங்க? ஸோ அந்த விஷயம் எவ்ரி ஒன் வாஸ் எக்ஸைட்டட். எல்லாருமே வந்து பாஸ் கேட்டாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டை தாண்டி எனக்குமே ஒரு ரசிகையாக இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே ஃபேன்ட்டீங்க, ஒரு ஆக்டராக அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பொலிட்டிஷியன் அப்படின்னு வரும்பொழுது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவரை? ஆக்சுவலாக விஜய் சார் இப்படி பேசுவாரா, இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைப்பாருன்றது டவுட்டாக இருந்துச்சு. அது அழகாக பண்ணிட்டாரு. அவரை எதுன்னு அப்படின்ற மாதிரி இருக்கு சார். ஓகே, இன்னைக்கு நேரில் வேற பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்தாரு? நேரில் பார்க்குற அந்த ஸ்பீச் எப்படி இருந்தது? வெரி சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொலிட்டிஷியனாக மாறிட்டாரா? எஸ் சார், 100%. ஓகே, நம்ம வந்து ஃபியூச்சரில் தான் சார் பேசணும். அவர் கூட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இப்போ நீங்கள் நாலேஜபிளாக இருக்கீங்க, ஆனால் நிறைய பேர் சொல்லும் பொழுது அவங்க கூட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவரோட அந்த கொள்கை கோட்பாடுகள் நிறைய விஷயங்கள், அந்த டேர்ம்ஸ் அவங்களுக்கு தெரியல அப்படின்றாங்களே, அது அப்படி இருக்கா? அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா? இல்லை நீங்கள் அவரோட அரசியல் புரிதலோட தானே ஃபாலோ பண்ணுறீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார். ஸோ அவருடைய கொள்கைகள் நல்லாவே இருக்கு சார். மற்ற தலைவர்களை கம்பேர் பண்ணக்குள்ள டிவிகேயோட கொள்கைகள் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ க்ரௌடு வரும்னு? ஆமாம் சார், கண்டிப்பாக விஜய் சாருக்கு இவ்வளோ க்ரௌடு வராமல் எப்படி இருக்கும்? ஏன் உங்களுக்கு அவரை இவ்வளோ பிடிக்கும்? உங்களுக்கு பர்டிகுலராக இதனாலதான் எனக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா எதனால? அப்படியா, எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கில்லி படத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். ஓகே ஓகே, சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த ஒரு ஆக்டர் அவர் மட்டும்தான். சூப்பர். இன்னைக்கு அவங்களோட டீமுக்காக நீங்க ஒர்க் பண்ணக்கூடியது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு சார். என்னோட பேர் லிடியா பிரியங்கா. ஓகே, எங்க இருக்கீங்க? நான் அரியாங்குப்பம்ல இருக்கேன். ஓகே, இன்னைக்கு புதுச்சேரியில விஜய் வந்திருக்காரு, எப்படி இருந்தது? புதுச்சேரி சந்தோஷமா இருக்கு. புதுச்சேரி சந்தோஷமா இருக்கு. நாங்களும் ஹாப்பியா இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் விஜய் சார் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி விழுப்புரம் மாநாடு போனேன், பட் உள்ள போவேன்னு கூட நினைக்கல, பட் போயிட்டேன். இன்னைக்கும் நம்ப முடியல, நான் வந்து அவரை பார்த்துட்டேன் நேரில். ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்துறேன்னு சொல்கிறதே என்னால் நம்ப முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அவரை பார்த்தது. ஓகே, விஜய் அவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது? ஸ்பீச் 10 மினிட்ஸ் தான் பேசினாரு. அவர் ஸ்பீச் பேச தாண்டி பார்க்கறத விட அவரை பார்க்கறதுல தான் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருந்தது. அவர் என்ன மாதிரியான கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது. அவர் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஓகே தான். அதை மாநில உரிமை வேணுங்கிறது, ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னு சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து வேல்யூபிளானது தான். இங்கேயே இருக்கும்போது நாங்கள் ஜென்ரலாக பீச் போய் பார்க்கறதுக்கும் வீக்கெண்ட்ஸில் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பார்க்கிங் வசதியெல்லாம் அவர் சொன்ன மாதிரி அதெல்லாம் அட்ரஸ் பண்ணார். அந்த பாயிண்ட்ஸ்லாம் வீக்கெண்டு எவ்வளோ வீக்கெண்டு என்ன நடக்குதோ அதை அவர் அட்ரஸ் பண்ணார். ஸோ எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அவரு சில விஷயங்கள்லாம் கேட்டு தான் வந்திருக்காங்க. நாங்கள் எப்பயுமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். யார் என்ன சொன்னாலும் சரி, அவர் எவ்வளோ நெகட்டிவாக பேசினாலும் அவர் சொன்ன மாதிரி அதை இக்னோர் பண்ணிவிடுவோம். நெகட்டிவ் பாயிண்ட் உண்மையிலேயே அது வந்து ஆப்டபிளாக இருந்தது, அவர் அந்த பாயிண்ட் ஒர்த்தானதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை தளபதி வந்து எடுத்துப்பார், நோட் பண்ணுவார். ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு இல்லை, அவரை எதிர்க்கிறவங்க கிட்ட இருக்கிறதும் வேலிட் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துப்பார். அந்த என்ட்ரி எப்படி இருந்தது? க்ரௌட் என்ஜாய் பண்ணது? எனக்கு அதை பார்த்ததே எனக்கு அப்படியே கால் அந்த கம்பி மேலே ஏறி நின்றுட்டு இருந்தேன். எனக்கு அப்படியே கால்லாம் ஷிவர் ஆயிடுச்சு. ஒரு சந்தோஷம், என்ன பேசுறதுனே தெரியாது. எனக்கு முன்னாடி இன்னொரு கேமரா இருந்தது. என்ன ஒரு தாட்ல நான் வந்து இப்படி 2 விரல் காமிச்சு டிவிக்கே கத்துறதுல அந்த மொமெண்ட்டே வந்து சொல்ல எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத ஒரு மொமெண்ட். ஒரு கூஸ் பம்ப்ஸான மொமெண்ட். அந்த மொமெண்ட்டுக்கு வந்து வேல்யூவே இல்லை. ஒரு இன்கேஸ் இது பேசுற வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்ன பேசியிருப்பீங்க நீங்க அவர்கிட்ட? ஒரு நேர்ல பேசணும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யார் என்ன சொன்னாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க நான் சொல்லுவேன், சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவேன். நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஏங்க எமோஷனலா இருக்கீங்க?
ஐயோ அது அது ஒரு ஃபீல். ஏன் அந்த கனெக்ட் நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கனெக்ட்? இல்ல ஐயோ இதெல்லாம் பார்த்தா திட்டுவாங்களே. இல்ல அப்படி கிடையாது. அவர்னாலே ஒரு எமோஷன் தானே, விஜய்னாலே ஒரு எமோஷன் தான். அவர்கிட்ட என்ன பேசுவோம்னு நம்ம எப்படி பிளான் பண்ண முடியும்? அவரை பார்க்கறதுக்கே 30 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படிங்கும்போது நான்லாம் ஸ்கூல் படிக்கிற போதுல இருந்தே அவரோட ஃபேன். அவர் பர்த்டேக்குலாம் நான் ஹாஸ்டல் எல்லாருக்கும் சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் ஒரு எங்கள் வீட்டிலலாம் என் ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் விஜய் படம் ஓடுதுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுவாங்க, அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி நான் அவர் மேலே ஒரு இதை வந்து அதை அவங்களுக்கு பிடிக்குதுன்றவங்களால தான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். சும்மா எல்லாராலையும் நான் விஜய் ரசிகர்லாம் சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு ஃபீல், அது ஒரு எமோஷன். அதுக்கு வெறியா இருக்கீங்க கிட்டத்தட்ட. வெறின்லாம் சொல்ல முடியாது. இவ்வளோ நாளாக எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது அரசியல் பற்றிலாம். சும்மா அம்மா இருந்த வரைக்கும் அம்மாவை பற்றி பேசுவோம், அந்த ஒரு விமன் எம்பவர்மெண்ட் அவர் அங்கே பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி கொஞ்சம் இன்டெப்த்தாக எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுறதுனா இவரால் தான். இவரை ஒருத்தர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தான் நாங்கள் சர்ச் பண்ணுறோம். அதனால தான் எங்களுக்கு மற்ற பாயிண்ட்ஸ்லாம் மற்றவங்க பண்ணுற தப்பு கிளாஸ்லாம் எங்களுக்கு அதனால தான் தெரியுது. அதனால நிறைய விஷயத்த அவர் கொண்டு வந்திருக்காருல்ல வெளியில. இவ்வளோ பேத்துக்கு இதை பத்தி தெரியுது அப்படின்னா எப்படி தெரியுது? அவர்னால தானே தெரியுது. இவ்வளோ நாளா யாரும் இதை பத்தி பேசல, இன்னைக்கு எல்லாருமே அவர் தான் எதிர்க்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு வில் பவர் வேணும்ல. அந்த வில் பவருக்கு நாங்க எப்பயுமே சப்போர்ட்டா இருப்போம் அவருக்கு. அவ்வளவுதான், தளபதி தான். இங்க எல்லாரோட லாஸ்ட் ஹோப் வந்து அவர் தான். கரூர்ல ஸ்டாம்பேட் நடந்தது, அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு வருத்தமோ கோவமோலாம் அவர் மேல? இல்லை, அவர் மேலே எதுக்கு கோவப்படணும், அவர் மேலே எதுக்கு வருத்தப்படணும்? அவர் வந்து நல்லது பண்ணணும்னு வராரு. அவர் எப்படி மற்றவங்களுக்கு கெடுதல் நினைப்பாரு? அதுவும் அவ்வளோ ஒரு கொடூரமான விஷயத்தை அவர் செய்வாருன்னெலாம் ஹோப்பே கிடையாது. நான் யோசிக்க கூட முடியாது. அவர் அப்படி யோசிக்கவே மாட்டார். அதை செஞ்சவங்களுக்கானதை கடவுள் பார்த்துப்பாரு. இல்லை, அவர் கூட ஃபாலோ பண்ணுறவங்கள இந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ தெரியாமல் இருக்குது, பின்னாடி இருக்க கூட்டத்துக்கு வந்து ஒன்றும் தெரியலை அப்படின்னு. அதுதான் ப்ரோ. இப்போ அவங்க சொல்கிற பாயிண்ட் வந்து வேலிடாக இருந்ததுன்னா சார் அதை நோட் பண்ணுறாருல விஜய் சார், அதை அவர் வந்து ஸ்ட்ராங் ஆக்குவார். நீங்கள் விட்டு கொடுக்காம பேசுகிறீங்களேங்க? இல்லை இங்கே ஒரு 5000 பேருக்கு தான் வந்து இங்கே கூப்பன் கொடுப்பாங்க. அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோம். அப்போ அவரை விட்டு கொடுத்து எப்படி பேச முடியும்? தேங்க்யூ தேங்க்யூ. எங்கிருந்து வரீங்க? வாழைத்தோப்பு. ஓகே, நீங்கள் விஜய் பார்த்தீங்களா? எப்படி இருந்தாரு? ஆனால் கண்ணு தெரியல, கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தோம். அவர் சரியா தெரியலையா? ஓகே, அந்த பேசுறது கேட்டீங்களா? கேட்டோம். எப்படி இருந்தது? செமையா பேசினாரு. அப்படியா? என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எல்லாமே மாற்றம் உண்டாக்கும், அவரு அடுத்த வருஷம் அரசியலுக்கு வந்தா எல்லாமே மாறும் அப்படிலாம் பேசினாரு. அதெல்லாம் பிடிச்சிருச்சு. அவர் வந்தா நல்லா இருக்கும். அப்படியா? அவரோட என்ட்ரி எப்படி இருந்தது? அவர் வெளியே வரும்போது அதெல்லாம் பார்க்கல. இல்ல, அவர் வெளியே வரும்போது கிரவுட் கத்துனாங்கல்ல? செமையா கத்துனாங்க. நானும் கத்துனேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு. அப்படியா? ஆமா. அது அவருக்கு தானா? ஆமா. ஓகே, ஏன் அவ்வளவு பிடிக்கும் அவர்? என்ன ரீசனுக்காக? அவர் வந்தா எல்லாமே மாறும். அப்படியா? இல்ல, ஒரு ஆக்டரா இவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிருப்பீங்க, ஒரு பொலிட்டிஷியனா இப்ப என்ன விஷயங்கள் பிடிச்சு நீங்க அவரை ஃபாலோ பண்றீங்க? எல்லாமே தான். நல்லா பேசுறாரு, எல்லாமே நல்லா செய்வார். அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும். ஓகே, தமிழ்நாடு ஓகே. பாண்டிச்சேரியிலயும் அவருக்கான ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கல்ல? ஆமா. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் இவ்வளவு தூரம்? எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. தேங்க்யூ. எங்க இருந்து வரீங்க? பாண்டிச்சேரி தான். உங்க ஊருக்கு விஜய் வந்திருக்காரு, எப்படி இருந்தது அந்த ஒரு ஃபீல்? ஜாலியா இருந்துச்சு. கிட்ட பார்த்தோம், கூட இருந்த அண்ணனுங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. யாரும் தள்ளல கொள்ளல, நல்லா ஜாலியா நின்று பார்த்தோம். ஏங்க அவ்வளவு பிடிக்கும் இவரை? இவர் பிடிக்க என்ன காரணம்? சின்ன பிள்ளை இருந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நான் ரொம்ப விஜய் ஃபேன். உங்க வந்து பைத்தியம், அது ஒரு விஜய் பைத்தியம். என்ன பைத்தியம்? விஜய் பைத்தியம். அப்படியா? சரி, இன்னைக்கு உங்க விஜய் சாரை பாத்துறீங்க, அவர் வரும்பொழுது எப்படி இருந்தது? அந்த என்ட்ரி எப்படி இருந்தது? ஏன்னா சுனாமி வரும்போது எப்படி இருந்துச்சு? நாங்க விஜய் பார்த்தோம் அப்படின்னு நம்ப முடியல இப்போ வரைக்கும். அதான் சொல்லிட்டே வரோம், நம்ம விஜய் பார்த்துட்டோம் அப்படின்னு. அதாங்க, இவ்வளோ நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்களா? ஏன் அவ்வளவு பிடிக்குன்னு கேக்குறேன். நீங்க இப்ப சொல்றாங்க இவங்க உங்களை பைத்தியம்ன்றாங்கல்ல, அந்த அளவுக்கு ஏன்ற? அவர் நடிப்பா? அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கார் பிடிக்குமா, அவங்க விஜய் பிடிக்குமான்னு கேளு. உங்க வீட்டுக்காரர் பிடிக்குமா? விஜய் தான் பிடிக்கும். என் பசங்களை விட விஜய் தான் பிடிக்கும். எங்க அப்பா அம்மாவோட விஜய் தான் பிடிக்கும். என்னங்க பிடிக்கிறதுக்கு ரீசன் சொல்ல முடியாது. கணவர் கூட விட்டுருங்க, குழந்தைக்கு மிஞ்சின விஜய் பிடிக்குமா? சரி, இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வேளை உங்களை கூப்பிட்டு பாரதி இங்க வாங்க, ஏதாவது பேசணுமா, ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களான்னு கேட்டா என்ன பேசியிருப்பீங்க? பேசியிருப்பேன்னா தெரியல, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தோம். சரி, இப்ப அதை பார்த்துட்டு பாரு, ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க. விஜய் அண்ணா, நாங்க எப்போதும் உங்க ஃபேன். ஆமா, அதுக்கப்புறம் தலைவர், அதெல்லாம் தாண்டி எப்போதும் உங்க ஃபேன்.
ஓகே, அரசியலுக்கு வந்திருக்காரு, உங்களோட ஆதரவு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஏமா ஒரு நடிகரா நீங்க கொண்டாடுனீங்க, இப்ப அரசியல் தலைவரா நீங்க எப்படி அவரை ஏத்துக்கிறீங்க? என்ன அவ்வளோ விஷயம்? பெரிய பேக்ரவுண்ட் விட்டுட்டு இப்ப அரசியலுக்கு வந்திருக்காங்க. சோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா நாங்களும் பண்ணுவோம். விஜய் நிறைய- ஃபேனும் சரி, ரசிகரா சரி, எல்லாருமே. நிறைய நெகட்டிவ் கொடுக்குறாங்க, ஒரு மாதிரி விமர்சனங்கள் நெருக்கடிகள்லாம் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நெகட்டிவ்க்கு நீங்க என்னமா சொல்றீங்க? விஜய் நாங்க கண்டுக்க மாட்டோம். எங்க தலைவர் சொன்ன மாதிரி தான் நெகட்டிவ் ஒன்றும் பேசுங்க, எவ்வளவு பேசணும் பேசுங்க. நாங்க அதை பத்தி கவலை நாங்க வளர்ந்துட்டே இருக்கோம். அதனால நீங்க அதை பத்தி பயப்படுறீங்களே. ஓகே, இல்ல தமிழ்நாடு ஓகே, புதுச்சேரியில ஏன் அப்படி கொண்டாடுறீங்க? முக்கியமா பெண்கள் ஏன் அவ்வளவு விருதுறோம்? அவர் எங்க அண்ணன் இல்ல, இவரு அண்ணன் தானே. அண்ணன் நம்ம அண்ணன், அப்புறம் நம்ம கொண்டாட மாட்டோமா? ஓகே, நீங்க சொல்லு, நீங்க பாத்துருந்தா என்ன பேசிருப்பீங்க அவர்கிட்ட? நானும் அவரை பார்த்ததுன்னா என்ன கிளி கிளி பார்ப்பேன். இவர் தானா விஜயான்ட்டு. அப்புறம் மைக்கேல் பேசிருக்க மாட்டேன். சிரிச்சுனே தான் இருந்திருப்பேன். அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு.